ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என் கோழி குஞ்சுகளுக்காக ஒரு கூடு செஞ்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த ஃபீட்ருக்கு மேலே ஒரு நெட் மாதிரி அந்த ஹஸ்பண்டை வச்சு தான் இந்த கூடு ஃபுல்லாகவே செஞ்சுருக்கேன். இப்போ இந்த தீவனத்துக்கு பிவிசி பைப்லேயே பெரிய பைப், நம்ம ட்ரைனேஜுக்கு போடுற யூஸ் பண்ணுற பைப்பை பாதியாக கட் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த மெஸ்வெல்டை வந்து அந்த ஸ்லாண்டிங்காக வர மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஏன்னா பெரிய கோழிங்கள்லாம் வந்து இந்த தீவனத்தை ஃபுல்லாக சாப்பிடுதுங்க. அதுக்காக அந்த இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா குஞ்சுங்க மட்டும்தான் சாப்பிட முடியும், பெரிய கோழியால் உள்ளே போய் சாப்பிட முடியாது. அதனால் அப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த கூண்டுக்கு வந்து 2 சைடு டோர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டோரு, கோழி குஞ்சுகளை வெளியே பிடிக்கிறதுக்கு உள்ளே விடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டோர் வந்து நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா அந்த நம்ம சாப்பிட்ற கோழி குஞ்சுங்களுக்கு தீவன ட்ரே வந்து குட்டி குஞ்சுங்களுக்குலாம் ட்ரேயில் தான் சாப்பிடும். 15 நாள் வரைக்கும் ட்ரேயில் தான் சாப்பிடும். அது சாப்பிட்றதுக்காண்டி இந்த இதில் வந்து ட்ரே உள்ளே வைக்கிற மாதிரி இது பெருசாகவே தான் கொடுத்துருக்கேன். டோர் வந்து 2 டோராக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சைடு நம்ம வந்து பிடிக்க சொல்லி இன்னொரு சைடு வந்து குஞ்சுங்களோட, அதனால் பிடிக்க முடியாது. 2 சைடு டோர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கோழி குஞ்சுங்களுக்கு பிடிக்கிறதுக்கு. இது வந்து இந்த கூண்டு வந்து 4க்கு 5 அடி, 4 அடி அகலம், 5 அடி நீளம். இந்த கூண்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்ட தான் செய்கிறேன். இன்னொரு கூண்டு செய்யச்சில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த கூண்டுலேயே பெரிய கோழிகளையும் வளர்க்கலாம். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம தீவனம் எடுக்கிறதுக்காக 2 ஸ்கொயர் ஷேப், இது வந்து 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு மெஸ்வெல்டு. இதே பெரிய கோழிங்களோட அந்த மெஸ்வெல்டுலேயே 3 பீஸ் கட் பண்ணணும். அப்புறம் தான் பெரிய கோழிங்களால் தலையை உள்ள விட்டு சாப்பிட முடியும். இப்போ இதில் ட்ரிங்கர் வச்சுருக்கேன். இந்த கூண்டில் கோழி குஞ்சு பொரிச்ச குஞ்சுங்கன்னா 40 குஞ்சுங்க வரைக்கும் விடலாம். இப்போ வந்து 3 மாதம் குஞ்சு, அதனால் நான் ஒரு 16 குஞ்சுக்கிட்ட விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி கூண்டுங்கள் வந்து இன்னும் செய்யச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இந்த இதுலேயே கோழி குஞ்சு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பெரிய கோழிகளே இதில் நிற்கும். ஏன்னா ஹைட் வந்து நான் 1.5 அடி கொடுத்துருக்கேன். 1.5 அடிக்கு மேலே, ஏன்னா இது எல்லாமே சிறுவடை கோழிகள் தான். பெருவடையாக இருந்தால் தான் ஒரு 3 அடியாட்டு விடணும். ஏன்னா சேவல் வந்து அவ்வளோ ஹைட்டு வரும். இந்த இதில் வந்து கோழி குஞ்சுங்க வளர்க்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் 1.5 அடி விட்டுருக்கேன். இதே பெரிய கோழிங்க வளர்க்கணும்னா நீங்கள் 2 அடி வரைக்கும் விடணும் ஹைட்டு. அப்படின்னா தான் அது வந்து ஃப்ரீயாக இருக்கும். இது குஞ்சுங்க ஒரு 4 மாதம் வரைக்கும் வளர்க்குற மாதிரி தான் நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஒரு 40 குஞ்சு வரைக்கும் விட்டு ஃப்ரீயாக வளர்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.